ஈரோடு குமலன்குட்டை அப்படிங்கிற இடத்துல கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குமலன்குட்டை வாக்குச்சாவடியில் தினேஷ் என்பவரின் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்காளர்கள் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புகார் தொடர்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அர்பித் ஜெயின் விளக்கம் அளித்திருக்கிறார். வாக்காளர் தினேஷ் 49O விதிப்படி சேலஞ்ச் வாக்கு செலுத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடி அலுவலர் குமலன்குட்டை ஈரோடு குமலன்குட்டை என்ற வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக, ஒருவரின் வாக்கு ஏற்கனவே போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்காளர் தினேஷ் 49O விதிப்படி சேலஞ்ச் வாக்கு செலுத்தலாம் என்று தேர்தல் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் குமலன்குட்டை வாக்குச்சாவடியில் தினேஷ் என்பவரின் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஒருவரின் வாக்கு ஏற்கனவே போடப்பட்டதாக முதல் செய்தி பதிவாகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், ஈரோட்டில் ஒருவர் இந்த மாதிரியான ஏற்கனவே தனது வாக்கு செலுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன நடந்தது? ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட குமலங்குட்டன் பகுதியில் அரசு மாநகராட்சி பள்ளியில் 93வது வாக்குச்சாவடியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இன்று காலை வழக்கம் போல அந்த பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தினேஷ் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறார். முறையிட்டதன் அடிப்படையில் உடனடியாக அங்கிருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தினேஷ்குமாரை சமாதானப்படுத்தி இது குறித்து ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்குமாறு தெரிவித்தனர். இதனை அடுத்து தினேஷ்குமார் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அர்பித் ஜெயினிடம் புகார் அளிக்க சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் இருக்கக்கூடிய அர்பித் ஜெயின் அவரிடம் நாம் கேட்டபோது அந்த நபரின் வாக்கு வேறொருத்தர் செலுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவரது வாக்கை சேலஞ்ச் வாக்காக மீண்டும் அந்த இளைஞர் வாக்குப்பதிவு செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இவரது வாக்கை வேற ஒரு நபர் பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அவர் அது குறித்து விசாரணை செய்யப்படும் எனவும் ஈரோடு கிழக்கு. நன்றி மணிகண்டன். ஈரோட்டில் ஒருவரின் வாக்கு வேறொருவரால் போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக புகார் அளித்த நபர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதிங்க. என் பேர் தினேஷ் ஆறுமுகம். மார்னிங் நான் ஓட்டு போடலான்னு வந்தால் என் பேரில் ஆல்ரெடி கள்ள ஓட்டு போட்டாங்க. அதை பற்றி பேசியிருக்கேன். அங்கே கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ போயிருக்கோம். இல்லை, ஆல்ரெடி என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே சொல்கிறேன். எபிக் நம்பர், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எபிக் நம்பர் யூனிக் தான். அந்த நம்பர் சொல்லும்போது என் பேரில் ஆல்ரெடி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு. எங்கள் அதிகாரி ஜோனல் ஹெட்டிட்ட பேசினதுக்கு நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓட்டு. அதுதான் பார்த்துருக்கோம். சரி.